குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு பொம்பளை மாட்டிருக்காங்க, அவ பிஜேபியில் இருக்கா, இவ்வளோதான் விஷயம். உடனே பிஜேபி தான்னு சொல்லணும்னா நீ எதை மறைப்பதற்கு நீயும் ஒத்து ஊதுற? விசாரணையில் வரட்டுமே. ஆர் ருத்ரா, ஏய் நீங்கள் தானேப்பா சிபிசிஐடி, காசு வாங்கி தான் பிடிச்சி உள்ளே போடுப்பா, அவர் பாவன் நிற்கிற, முட்டியை தட்டுப்பா, அவனை ஏன் பிடிக்கல? திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கூட இப்போ கடைசி ஒரு பேரணி நடத்தி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட அறிக்கையை நீங்கள் பார்க்கணும். இது 8 தீர்மானம், அந்த மாதிரி ஒரு சீட்டிங் தீர்மானம் தான் நான் பார்த்தது. ரஞ்சித் சனிக்கிழமை வந்து பேரணியை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிஎஸ்பி நடத்த கூட்டத்துக்கு வந்து மூச்சு கட்டாமல் சும்மா 2 வார்த்தை பேசிட்டு திங்கட்கிழமை வந்து சினிமா வேலைக்கு போயிட்டார். அவர் வேலைக்கு இப்போ ஆகஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த வேலைக்கு போயிட்டார். ரஞ்சித் பேரணியே இந்த சிபிஐ வேணும், ஆம்ஸ்டாங் படுகையில் உண்மை குற்ற வழக்குகள் வேணும்ன்றத திசை திருப்புவதற்கு எஜமானர் அனுப்பிய ஆள் தான் ரஞ்சித்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா அந்த 8 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் சிபிஐ விசாரணை வேணும்னு இருக்கும்ல, இவர் பார்ப்பாராம். இல்லை இத்தனை நாள் விசாரணை நடந்த பிறகு எனக்கு திருப்தி இல்லைன்னா நான் சிபிஐ விசாரணை கேட்பேன். அப்போ மாயாவதி லூசு. ஆம்ஸ்டாங்கை நீ நேசித்தவன், ஆம்ஸ்டாங் கருத்தியலுக்கு வந்து நான் உள்வாங்கினவன், நாங்களாம் நைட்டில் ரொம்ப நேரம் பேசுவோம் அப்படின்னு சொன்னவர், பிஎஸ்பிக்கு தலைவராக வரப்போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டவர், கடைசி வரைக்கும் திமுகவில் பாய் ஓட்டு கொண்டு வந்துருக்காரு. அப்போ திமுகவோட ஸ்லீப்பர் செல் தானே நீ? ரஞ்சித்து சொல்கிறாரு, ஒரு பௌத்த விவகாரங்கள் கட்டுறாரு, பௌத்தத்தை இது பண்ணுறாருங்கிறதுனால ஒரு இந்துத்துவவாதிகள் கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சிலர் வேற சும்மா அது திருட்டு பயல்கவாதம். முத நாள் அஞ்சலைன்னு ஒரு பொம்பளை சிக்கினோடனே பிஜேபி தான் அந்த கொலை பண்ணிச்சுட்டானோ. என்னமோ இவனுக்கு பாதி சிபிஐ ஆஃபீஸர் மாதிரியும். சார், பொதுவாக கட்சிகள் ரவுடிகளை உருவாக்குவதில்லை. ரவுடிகள் தனக்கு எங்கே ஈஸியாக ஒரு பதவி கிடைக்குதுன்னா போயிடும். இப்போ அஞ்சலை வந்து திமுகவில் சேரணும்னு நினைக்குது. இன்றைக்கி ஏதோ மாவட்ட மகளிர் அணியில் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது, திமுகவில் சேர்ந்தால் அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்களா? குறைஞ்சது 20 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே செத்து போடும். எங்கேயோ ஈஸியாக ஒரு பதவி கிடைக்குது. அதே மாதிரி ஒருத்தன் தமாகாவில் போய் வாங்கியிருக்கான், ஒருத்தன் அதிமுகவில், ஒருத்தன் 2-3 பேர் திமுக. அதால் வந்து நம்ம வந்து இதற்கு பின்னாடி இந்துத்துவம் இருக்குது அப்படிலாம் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க. இங்கே இன்றைக்கு தானே வந்து நம்ம இந்துக்கள்னே கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாம் நல்லா திம்பான், நல்லா அமாவாசைக்கு வந்து விரதம் இருப்பான், காக்காய்க்கு சோறு வைக்காமல் வாயில் ஒரு பருக்க வைக்க மாட்டான். கேட்டால் நாங்களாம் பிறவி பௌத்தர்கள், நல்லா மாட்டுக்கறி திம்பானுவோம், நல்லா சரக்க போடணும் கொஞ்சம் பேர். அப்புறம் போகிற வரவெல்லாம் எப்பா நல்லா இருக்குதுன்னு வாங்குவோம். கேட்டால் நாங்களாம் பிறவி பௌத்தர்கள் அப்படின்னு இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குது சார். அது கொஞ்சம் பேர் இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க வீட்டில் தொல்லைகளை தாளாமல் இருக்கிறதுக்காக இந்த புத்தம் குத்தம் யாருக்கும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. அது அம்பேத்கர் வந்து அந்த காலத்தில் மதம் மாறினார்னா, அம்பேத்கர் எல்லா மதத்தையும் ஆய்வு சென்று பௌத்த மதத்துக்கு போகிறார். அப்போ ரெட்டமலை சீனிவாசனுக்கு கடிதம் படியோ நீயும் மாறியான்றாரு. அப்போ ரெட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா நான் சொல்லுறேன், ரொம்ப நான் எதுக்குப்பா பாடணும், நான் இந்து இல்லையா, நான் சைவம் தானே அப்படிங்கிறது தான் சார் இருக்குது. இது வந்து இவங்களா சார், இதுல இருந்தே ஒரு உள்நோக்கம் இருக்குது தெரியுது இல்லை. விசாரணை ஒரு பொம்பளை மாட்டிருக்கா, அவ பிஜேபியில் இருக்கா, இவ்வளோதான் விஷயம். உடனே பிஜேபி தான்னு சொல்லணும்னா நீ எதை மறைப்பதற்கு நீயும் ஒத்து ஊதுற? விசாரணையில் வரட்டுமே. ஆர் ருத்ரா, ஏய் நீங்கள் தானேப்பா சிபிசிஐடி, காசு வாங்கி தான் பிடிச்சி உள்ளே போடுப்பா, அவர் பாவன் நிற்கிற, முட்டியை தட்டுப்பா, அவனை ஏன் பிடிக்கல? காசு வாங்கிட்டு தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தானே அவங்க. இதாண்டா சாக்கு, என்னென்ன பேசுகிறாரு இந்த அண்ணாமலை, பிடிடா அந்த 4-5 பேரை பிடிங்க. ஏன் தயக்கம்? இல்லை உண்மை இல்லையா, இல்லை பொருளையா நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் தானே கைது பண்ணுற அத்தாரிட்டி, நீங்கள் தானே சிபிசிஐ, நம்ம தமிழ்நாடு போலீஸ் தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதால் இது வந்து இந்துத்துவா அது இதெல்லாம் எதிர் சித்தாந்தங்கிறது தலித் கட்சிகளே இருக்கிற பிற கட்சிகளை சொல்கிறீங்களா, இல்லை வேற? திராவிட சித்தாந்தத்தை முட்டுத்தாங்கிற எங்கள் சகோதரர்கள் கூட இருக்கலாம், திராவிட சித்தாந்தத்தை முட்டுத்தாங்குகிற சித்தாந்தங்களாக கூட இருக்கலாம். எஜமானர் தான் நேரடியாக வரணுன்ற அவசியம் இல்லை. எஜமானர் ஏவியதற்கு பாதுகாவலாக கூட பலர் இருக்கலாம்ல, இருக்கலாம் தான் சொல்கிறேன். இருக்குதுன்னு 100% சொல்லலை. இதையெல்லாம் தீர்க்க வேண்டியது நீங்கள் தான்ப்பா. நாங்கள் ஏழை எளியவங்க, நாங்கள் வந்து இருக்கிற சூழ்நிலையப்பா இதை பார்த்து இது ஒன்றும் சரியில்லையப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை இதுதான் சரி அப்படின்னு சரியான எவிடன்ஸை நிரூபுங்க, எல்லாம் வாய முடின்னு போகிறோம். பரவாயில்லப்பா, நம்ம தமிழக முதல்வர் கரெக்டாக கவர்மெண்ட்டு கரெக்டாக ஆய்வு பண்ணி
எவனோ அங்கே தான் கரெக்டாக முட்டி நிற்கிது பாரு அப்படின்னு முடிச்சிட்டா பரவாயில்ல சார். ஒரு இடத்துல போய் முட்டுது, ஹேய் இது பொய், இது உண்மையான முட்டு இல்லைன்னொன்னே அங்கே ஒரு யூ டர்ன் போடுது இல்லை, அதில் தான் பிரச்சனை இப்போ. திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கூட இப்போ கடைசி ஒரு பேரணி நடத்தி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை 8 தீர்மானம். ம் ம். அந்த மாதிரி ஒரு சீட்டிங் தீர்மானம் தான் நான் பார்த்ததில்லை. எல்லாம் ஊரே சிபிஐ விசாரணை கேட்குது. இன்னைக்கு ஏம்பா ரஞ்சித்துக்கும் நம்ம திருமாவளவன் சண்டையாம கடுமையாக திருமாவளவன் ஆளுங்களாம் ரஞ்சித்தை பேசுகிறாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் பேசிக்கிறாங்க. அந்த ரஞ்சித்து சனிக்கிழமை வந்து பேரணியை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிஎஸ்பி நடத்த கூட்டத்துக்கு வந்து மூச்சு கட்டாமல் சும்மா 2 வார்த்தை பேசிட்டு திங்கட்கிழமை வந்து சினிமா வேலைக்கு போயிட்டார். அவர் வேலைக்கு இப்போ ஆகஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த வேலைக்கு போயிட்டார். இவனுங்க விடாம என்னவோ ரஞ்சித்தோட பேரணி மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் உண்டு பண்ண மாதிரி இவனுங்க அப்பா அப்படி இப்படி நாங்கள் எங்களை கேட்காம எப்படி செய்யலாம். இந்த பெரிய கஞ்சா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, கல்லா எவனையாவது ஒருத்தங்கிட்ட அந்த மூலையிலே ஒருத்தனை கஞ்சா வச்சுக்க சொன்னோம்னா, சார் என்ன சார் பெரிய கல்லா என் கல்லா ஓடுது, அவனை விற்க சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் அவன் என்கிட்ட கேட்டாவது விற்கணும்ல சார்ன்ற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை கேட்காம எப்படி ரஞ்சித்து நாளைக்கு எப்படி ரஞ்சித் சாப்பிட்லான்னு கூட கேட்பானுங்க போல. நான் என்ன சொல்கிறேன், இந்த ரஞ்சித்து பேரணியே இந்த சிபிஐ வேணும், ஆம்ஸ்டாங் படுகையில் உண்மை குற்றவாளிகள் வேணும்ன்றத திசை திருப்பதற்கு எஜமானர் அனுப்பிய ஆள் தான் ரஞ்சித்துன்னு நான் சொல்கிறேன். இல்லைனா அந்த 8 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் சிபிஐ விசாரணை வேணும்னு இருக்கும்ல, இவர் பார்ப்பாராம், விசாரணை வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அது சரியாக போகலன்னா வந்து சிறப்பு புலனாய்வுக்கு கேட்பாராம். அதுக்கு என்ன எத்தனை நாளுக்கு கேடு, இல்லை இத்தனை ரவுடிகள் மாட்டிய பிறகு, இல்லை இத்தனை நாள் விசாரணை நடந்த பிறகு எனக்கு திருப்தி இல்லைன்னா நான் சிபிஐ விசாரணைக்கு கேட்பேன். அப்போ மாயாவதி லூஸு, அது இஷ்டத்துக்கு ஏதோ வாய்க்கு வந்தது பேசுது. நம்ம அத்வாலே ஒரு மென்டல், ஏதோ வந்து ஏதோ பேசுகிறேன்னு பேசிட்டு போகிறாரு. எங்களை மாதிரி ஆளுங்களாம் பைத்தியக்காரணும் இல்லை, இப்போ கேட்குற ஜனங்களும் ஒன்றும் விவரம் இல்லாத்துங்க, அப்படி தானே அர்த்தம். இதுக்கு ஆம்ஸ்டாங் திமுக ஓட்டு போடாதுன்றாரு. கடைசி தேர்தல் வரைக்கும் நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், 26 வரைக்கும் நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், நீ மாறலன்னா நான் வந்து உனக்கு போட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது எப்படி சார் சரியாக இருக்கும்? ஆம்ஸ்டாங்கை நீ நேசித்தவன், ஆம்ஸ்டாங் கருத்தியலுக்கு வந்து நான் உள்வாங்கினவன், நாங்களாம் நைட்டில் ரொம்ப நேரம் பேசுவோம் அப்படின்னு சொன்னவர், பிஎஸ்பிக்கு தலைவராக வரப்போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டவர், கடைசி வரைக்கும் திமுகவில் பாய் ஓட்டு போட்டுருந்துருக்காரு. அப்போ திமுகவோட ஸ்லீப்பர் செல் தானே நீ. அப்போ நீ வந்து ஆம்ஸ்டாங்கை சீட்டிங் தானே பண்ணிக்கிற. அப்போ நீ அழுது எல்லாம் பொய் தானே சார். மானசீகமாக ஒருத்தர் ஏற்றுக்கணும்னா நம்ம ஓட்டால் என்ன ஆகிட போகுது? அண்ணன் சொல்கிறாரு, இப்போ நம்ம போட்ட உடனே பிஎஸ்பின்னு ஜெயிச்சிட போதா? சரி, இருந்தாலும் இந்த சித்தாந்தத்துக்கு இத்தனை சதவீதம் ஆதரவு இருக்குன்றது தானே அது. பிஎஸ்பி உடனே இன்றைக்கி நாளைக்கு ஜெயிச்சு ஒரு 10-50 பேர் போய் அப்படி சட்டமன்றத்தில் களமாடி அப்படி இப்படியா மாற்றிட போகிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சித்தாந்தத்திற்கும் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்றதுக்காக தான் அது ஓட்டு. அப்படி இருக்கிற போது நீ வந்து கடைசி வரைக்கும் திமுக வெடி போட்டிருந்த. அப்போது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு கோரிக்கை வலுப்பட்டிருக்கு. இல்லை இந்த அரசு சரியாக செய்யலைன்னு ஒரு சந்தேக பார்வை இருக்குல்ல, இந்த சந்தேக பார்வையை ரஞ்சித் திரும்ப சண்டையாக மாற்றுறதுக்கு யாரோ நினைக்கிறாங்க. அதுக்கு ரஞ்சித்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் திருமாவளவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகு தான் அந்த பேரணி முடிஞ்சு இத்தனை நாள் ஆகி அவன் வேலையை பார்க்க அவன் போயிட்டான். இவங்க அவன் அப்புறா இப்படா ரஞ்சித்து அதுரா இதுரான்னு இவங்க நேரடியாக திமுகவை திட்ட முடியாதவர்கள் ரஞ்சித்தை கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சித்தும் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுக்கிட்ட எதுக்கு பார்த்துனே பிரித்து 2 பேருக்காக கொடு, 2 பேரும் நம்மால் தானே. ஒருத்த பாக்கெட்டில் ஒரு 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 1 லட்ச ரூபா வச்சுன்னுக்கிறான், 100 ரூபா நோட்டா, எதுக்கு அவ்வளோ ஒருத்தங்கிட்ட அவ்வளோ இதேப்பா 2 பேரும் பிரித்து அவங்ககிட்டையும் கூட இவங்ககிட்டையும் கூட 2 பேரும் இங்கே தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பேரணி. இல்லை வேறு என்ன சொல்கிறது? திரும்ப பற்றி சொன்னீங்க சார். அவருமே ஆரம்பத்தில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த கோரிக்கையை அவர் அப்படி அதுக்கு பிறகு வலியுறுத்தலை வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அவர் சிபிஐ விசாரணை கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவரும் அதை மறுத்திருக்காரு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. எனக்கு அவர் மாயாவதி மீட்டிங்கில் இருக்கும்போது அவரும் சிபிஐ விசாரணை அவர் கேட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து எனக்கு அதில் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த இந்த ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது. நம்ம பிரச்சனையே இவர் போய் காவல் அதிகாரியை பார்த்துட்டு வந்து மறுநாள் என்கவுண்டர் நடக்குது. அதில் தான் நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம். என்னடா அது எவிடன்ஸை போய் தொலைச்சிட்டாங்களேன்னு. அப்போது அவர் வந்து இல்லை, அவரே சொல்கிறாரு இவங்கெல்லாம் குற்றவாளியில் உண்மை குற்றவாளின்னு. ஆனால் போலீஸு வந்து சிறப்பாக நடவடிக்கை எடுக்குதுன்னா அப்போ இது எனக்கு ஒன்றும் புரியல.
ஒரு சட்டம் பயின்றவங்க எங்களுக்கே புரியல. அதை விட சாதாரணவானுக்கே புரியலையோ, என்ன அங்கேயும் அங்கிட்டு ஒரு இடி இங்கிட்டு ஒரு இடி, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் அவர் வந்து ஆளுங்கட்சியின் ஆளாக இருக்கிறாரு, திமுகவின் முகமாக இருக்காரு. அதால் அரசுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடாதுன்னு அவர் பார்க்கறது இயல்பு தான். அவர் தன்னை வருத்தி தன்னுடைய எஜமானர் வாழ்வதற்காக மெழுகுவத்தியாக தன்னை உருக்கி கொள்வார்ன்றதுல ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. எல்லா பழியும் அவர் கூட ஏற்றுனா கூட ஏற்றுப்பார். அவங்க அவர் விசுவாசிக்கிற, அவர் நேசிக்கிற, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாதுன்னு தான் பார்ப்பார். சார், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த எவிடன்ஸை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போலீஸ் வந்து கஸ்டடியில் கேட்கும்போது அவங்க பயப்படுறாங்க. எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சார், பொதுவாகவே போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கிற போது குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். இவன் என்ன போய் கோர்ட்டில் சொல்லுவான்னா, சார் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் சரண்டர் ஆனேன், என்ன ஒரு நாள் முழுக்க போலீஸ் வந்து விசாரித்தாங்க, நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன், என்கிட்ட இது வரைக்கும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஒருத்தனை கூட்டு போனாங்க, ரெக்கவரி பண்ணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவனை, என்னை காவல்துறை உடலாலும் மனதாலும் என்னை துன்புறுத்துவார்கள், அதால் நான் வந்து காவல் கஸ்டடிக்கு நான் போக எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும்தான் சார் எல்லா அக்கிஸ்டும் சொல்ல முடியும். இதுதான் சட்டத்தில் இடம். ஒன்று மேஜிஸ்ட்ரேட் கேட்பார், கூட்டு போகிற மாதிரியே கூப்பிட்டு வரணும், அடிக்கக்கூடாது, வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுக்கணும், தேவைப்பட்டால் ஏதோ என்னோட அட்வொகேட் என்னை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பர்மிஷன் கேட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்வொகேட்டை கூப்பிட்டு வாங்க, எப்படி கூட்டு போகிறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வரணும், ஸோ இத்தனை நாள் வந்து கஸ்டடி அப்படின்னு எழுதிடுவார். எல்லா குற்றவாளிக்கும் அப்படி தான் எழுதுவார். ஆனால் எல்லா குற்றவாளியும் எப்படி போகிறாங்களோ அப்படியே வந்துடுறாங்களா? எல்லாருக்கும் தெரியாதா இது? சார், ஒரு 50 பேர் நல்ல பில்டட் பாடி ட்ரெயின் பண்ணவங்க, அந்த பயிற்சி இந்த பயிற்சி எடுத்தவங்க. இப்போ போலீஸுக்கெல்லாம் முதல்ல எகிறியா, ஓடுறியா, தவறியா, தாவறியா அப்படி பார்த்து தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி தானே எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு 50 பேர் ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடு போகிறவங்க ஒரு நோஞ்சாம்பையை ஓட்டான்னு விட்டாங்களே சார், இது யாரை நம்ப சொல்கிறீங்க? இல்லை ஒரு 4 பேர் சுட்டு போயிட்டான்னா கூட சினிமாவில் வர மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆள் போலுக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனே பாவம் வந்து சரண்டரானவன் ஓடுறான், அப்புறம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு நாங்கள் பிடிச்சோம் சுட்டோம் அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆயுதத்தை தோண்டி எடுக்கும்போது திடீர்னு ரிவால்வர் துப்பாக்கி எடுத்துட்டாரு எடுத்து ஃபயர் பண்ணாரா? இல்லை பொம்மை துப்பாக்கியாது? என்னது அது? ஃபயரிங் நடந்ததா? என்கவுண்டர்னா ஒரு கவுண்டருக்கு இன்னொரு என்கவுண்டர், ஒரு வினைக்கு எதிர்வினை. அவர் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும்ல சார். இப்போ நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் மணல்மேடு சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. அவர் ஒரு இந்த மாதிரியான வழக்குகள், மிகப்பெரிய வழக்குகள் உள்ளவர், அவர் வேறு ரேஞ்சுன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் எங்கள் சமூகத்து நபர்களாக நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று சொன்னோம்னா, சார் அவனுக்கு நம்ம மெட்ராஸை விட்டுட்டு ஊர் பக்கம்லாம் போனால் அவன் ஜாதிக்கு ஒரு ரவுடி தேவைப்படுறதா அவன் நினைக்கிறான் சார். ஏய் தெரியல எங்கள் அண்ணன் கெத்து போனோம்னா ஒரு ஜாதியும் அந்தந்த ஜாதியில் இருக்கிற ஒருத்தரை போட்டு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது இயல்பாக நடக்குது, அது தவறு தான், இயல்பாக நடக்கிறது. அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு தகவல் சார். அதுக்கு நாங்கள் கூட பல விஷயங்கள்லாம் போராட்டம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு நிறைய நான் அதில் பண்ணோம். நம்ம வைபா தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டேன் இங்கே இதே பாம்குரோவில், இந்த மணல்மேடு சங்கரை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, ஏப்பா வைப்பா இதுக்கெல்லாம் வரமாட்டாருப்பா, ரவுடிஸும் அது இதுன்னா நான் இருப்பா, நான் கூப்பிட்டு வரமா சொல்லிட்டு அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஒன்று வந்து கூட்டம் எல்லாம் அப்போ இருந்த சென்னையில் இருந்த எல்லா தலைவர்களும் உட்காந்து பேசுகிறோம். வைப்பா என்ன சொன்னார், தலைவர் ரொம்ப இப்போ என்னதான்ப்பா பிரச்சனை, அண்ணா இந்த மாதிரி சுட போகிறாங்களாண்ணா, போட்டுப்பா டிஜிபிக்கு போட்டு போனேன் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணோம், லைனுக்கு போட்டு இந்த மாதிரி தலைவர் வைபா பேசணுன்னாரு டிஜிபிக்கிட்ட அப்படின்னு சொன்னால், சரி இருங்க உங்கள் நம்பர் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. என்னோடய செல்லுன்னு தான் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்போ அந்த இவர் சர்மா ஏதோ ஒரு திறந்தார், ஹைட்டாக வழக்கத்தில் இருப்பார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டிஜிபி லைனில் வர்றார். இந்த மாதிரி டிஜிபி பேசணும் தலைவர் எடுக்கணும்னு ஃபோனில், மிஸ்டர் டிஜிபி என்ன ஏதோ சங்கரை என்கவுண்டர் பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எது சட்டமோ அதை செய்யுங்க, சட்டப்படியாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துங்க, அது என்ன தண்டனை கொடுக்குதோ ஏற்றுப்பார், எங்கள் ஆட்கள் வருவாங்க, அது என்னன்னு பேசுங்க. சார், ஒரு அமைச்சர் கூட
ஒரு டிஜிபியை மிஸ்டர் டிஜிபின்னு போட மாட்டார். ஏன் அது கூப்பிடுறாரு, எது அவரை கூப்பிட வச்சதுன்னா வைபாவோட நேர்மை. அவர் இந்த சமூகத்தை உண்மையாக நேசித்த அந்த பண்பு ஒரு டிஜிபியை மிஸ்டர் டிஜிபின்னு கூப்பிட வைக்குது. எல்லாரும் சாட்சி இன்னைக்கு. அப்போ அப்படி நடந்த சங்கரை அப்போ இந்த கூட்டெல்லாம் போன பிறகு ஒரு 8-10 மாதம் விட்டாங்க சார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கூட வழக்கு நடக்குது. பெரிய சுப்பிரமணியம் அரசு வழக்கறிஞர் இருந்தவர் தான் கவுன்சில் சங்கருக்கு. இவங்கெல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னாங்களோ அது நடந்தது. கோர்ட்டுக்கு வந்து கூட்டு போகும்போது ஏதோ வண்டி டிச்சில் வந்தது, உடனே எல்லாம் துப்பாக்கியெல்லாம் பிடிங்க அவர் போனார் வந்தாருன்னு என்கவுண்டர் நடந்தது. அப்போ இது எல்லாருக்கும் தெரியுமில்ல. அதனால யாரும் இது பெருசாக ஒன்றும் பேசிக்கிறது இல்லை. இதில் இப்போ வந்து ஒரு சிந்தனை என்னென்னா, மோசமான இவங்க சுடத்தாம்பா வேணும். இப்போ சைலேந்திர பாபு கோவையில் ஒரு என்கவுண்டர் பண்ணார். அப்போ எல்லாரும் அதை வரவேற்றான், கொஞ்சம் பேர் அதை ஏற்றான். அந்த பாலியல் ஆமாம், சின்ன பசங்க சார், அது கடுமையான குற்றம் தான் சார். உங்களுக்கு வந்து சின்ன பசங்களை ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவங்களை என்கவுண்டர் பண்ணுறது சரி நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன நினைப்பேன், இப்போ எஸ்சி ஒருத்தனை வந்து கொண்டுட்டான்னு வச்சுக்க, திருட்டு பையன் ஒரு எஸ்சி வந்து வெள்ளை சட்டை பொண்ணு பைக்கில் போகலான்றதுக்காக இவன் கொண்டுட்டான்டா, இவன்லாம் வாழ்வதற்கே தகுதி இல்லாத, இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அண்ணன் நினைப்பாரு, ஐயோ சாதாரண ஒரு பொம்பளை கேள்வியா நடந்து போனாயா, சும்மா கழுத்தில் ஒரு பவுன் நகை போட்டுருந்தாயா, அந்த அந்த ஒரு பவுன் நகைக்கு அதை இழுத்து அந்த பொம்பளை அப்படியே பிடிச்சின்னு இழுத்துக்கினே போய் பாவம் தெரியுமா, இந்த மாதிரி பாவியெல்லாம் என்கவுண்டர் பண்ணையா அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு என்கவுண்டர் சொல்லுவேன் சார். எல்லாரையும் சுட்டுடலாமா? அப்போ எதுக்கு சட்டம், போலீஸ் எதுக்கு, நீதித்துறை எதுக்கு? அதெல்லாம் என்கவுண்டருங்கிறது அது தவறான விஷயம். அப்போ ஆனால் அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போது சங்கர் வழக்கில் அது நடந்தது. பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்குது. அப்போது அது ஒரு கொலை மாதிரி தானே. இன்றைக்கி வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியிலேருந்து கார்த்திக் சிதம்பரம் போலீஸே வந்து கூலிப்படையாக நடந்துக்கூடாது, இந்த என்கவுண்டர் பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு 3 நிமிஷம் காணொலி. இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீதியை கொடுக்குறது, இவங்களாம் தண்டனை கொடுக்குறது, இது எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? அப்போது கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு, நீதித்துறை எதுக்கு அப்படின்னு மிக அருமையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்போ கூட்டணி கட்சி தானே அவர் ஒரு எம்பி தானே, அவருக்கும் அது தோணுது இல்லை. அப்போது இது இந்த மாதிரி தான் நடக்குது. நம்ம வந்து இதில் நம்ம யாரை குறை சொல்கிறது? மணல்மேடு சங்கர் பற்றி இப்போ சொன்னீங்க, திருவாரூர் பூண்டி கலைவாணனை வந்து கொன்னது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அவரோட ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவரை வந்து என்கவுண்டரில் அவர் சம்மந்தப்பட்டு அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்களிடம் சொல்லி எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியதாகவும், ஏற்கனவே அந்த 2 பேருக்குள்ளே இந்த தரப்பு அந்த தரப்புன்னு சாதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பல பிரச்சனைகளில் நடந்து கொண்டிருக்கும்போது இவர் வந்து போலீஸால் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதற்கு அவர் தான் காரணம்னு குரங்கு செந்தில் தலைமையில் ஒரு டீம் போய் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி அந்த சம்பவம் நடைபெறுது. நாம் எந்த கொலையும் நாம் வந்து சரின்னு சொல்லலை சார். கிட்டத்தட்ட ஒரு பழிக்கு பழிங்கிற மாதிரி. ஆமாம், எந்த கொலையும் நம்ம சரின்னு சொல்லலை. ஏன் அந்த சூழ்நிலை இங்கே உருவாகுதுங்கிறது தான் பிரச்சனை. அப்போது ஒரு சிலருக்கு சார்பாக ஒரு சிலர் இங்கே வந்து நடந்துக்கிறாங்க, அதால் இது வந்து எழும்புதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எதையும் நியாயப்படுத்தலை. கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க மீதி இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க எப்படி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வந்து முன்னாடியே சொன்னாங்க, ஒரு 2-3 சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டு இந்த வழக்கு முடிஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு சத்தம் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுச்சு. உண்மையோ போய் அதெல்லாம் சார் ஓடுறவனா ஒரு 50 பேர் தரத்தி பிடிக்க முடியாதா? சாதாரணமாக சொல்லுங்களேன். புது சட்டத்தில் ஹேண்ட்கேப் போடலான்னுக்குது. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை இந்த கோர்ட்டுக்கு கூட்டு வராங்களா, பஸ்ஸில் ஒரு பெரிய ரீடிங் செயின் இருக்கும், 2 காலில் போட்டு அதுலேருந்து ஒரு செயின் இங்கேருந்து போட்டு ஒரு பெரிய குண்டு இருக்கும், இரும்பு குண்டு. அந்த குண்டை தூக்கினே வருவானுங்க, பாவமாக இருக்கும். இல்லைன்னா இப்படி லுங்கில் இப்படி வச்சுன்னு ஸ்டைலாக குண்டோடு வருவானுங்க. ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே தப்பிச்சிருப்பான், இல்லை தப்பிக்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்தியோ இதெல்லாம் ஹியூமன் வயலேஷன்யா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதியா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான குற்றவாளிகளுக்கு ரீடிங் செயின் போடலாம். அது வந்து சட்டத்தில் நீங்கள் கோர்ட்டில் சொல்லி இவன் ஓட்டுருவான், இவன் கையில் ரீடிங் செயின் போடலாம். இப்போ ஹேண்ட்கேப் போடுறது இப்போ புது சட்டத்தில் வந்துடுச்சு. இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இப்போ நடக்கலையே. அதில் இப்போ சொல்லுங்கள், செயினோட ஓட்டானான்னு சொல்லுங்கள். அப்போ மற்றவர்கள் பயப்படுவது அது இயல்பு. அவனுங்க வந்து செஞ்சானுங்களோ செய்யல, எப்பா ஏதோ ஒரு லேபிளுக்காக வந்தோம், என்ன நம்ம சுட்டுக்கிட்டு போட்டுருக்கணுங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கா? இல்லை ஏற்கனவே ஆஜரான ஒருத்தர் செத்துருக்கான்ல,
அப்போ அந்த பயம் இயல்பாக வரத்தானே செய்யும். அதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதால் அடுத்து சத்தங்கள் வருவது கொஞ்சம் லேட்டாகும்னு நான் நினைக்கிறேன். எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் இந்த வழக்கு? இது வரைக்கும் நீங்கள் போகிற போக்கில் இருந்து பார்த்துருப்பீங்க. அது கடவுளுக்கு தான் சார் வெளிச்சம். நான் ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது திருப்தியாக இல்லை, பல பேருக்கு இது திருப்தியாக இல்லை. பார்ப்போம், ஏதாவது அடுத்த கட்டமாக இவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ரவுடிகளை கடந்து இது எங்கே போய் நிற்குதுன்றதை தான் நம்ம வந்து இது சரியான திசையில் போகுது இல்லை நம்ம அரசுக்கும் நம்ம வாழ்த்து, காவல்துறை வாழ்த்துல அரசுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். அவங்க தான் இதை விசாரணையை நேர்படுத்துவதும் அவங்க பொறுப்பு தான். போலீஸ் இதில் என்ன தன்னிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க சர்வெண்ட் தானே, அவங்க சொல்கிறதான் இவங்க வந்து எப்படி செய்வாங்க. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ரஞ்சித் கூட கடைசியாக பேசும்போது இன்னொன்று சொல்கிறார், சென்னையில் நாங்கள் 40% ஓட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. கீச்சர் அது ஏன் ஒருங்கிணைய முடியாமல் இருக்குது? பல்வேறு தான் கீச்சர்ன்ற எண்ணி பார்க்க சொல்லுங்கள். 40% இப்போ இருக்கிறோமான்னு. 40 கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போயிட்டான். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், பெரும்பாக்கெல்லாம் போயிட்டான். அப்போல்லாம் ஒன்றும் மூச்சு கட்டாமல் நாங்கள் 40 இருக்கிறோம், நாங்கள் 400 இருக்கிறோன்னு. இதெல்லாம் சும்மா சினிமாவில் காசு சம்பாதிக்கலாம் சார். அந்த டைலாக்லாம் வச்சா ப்ராக்டிக்கலாலாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே எங்கள் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. போங்கடா நாசமாக போங்கடான்னு எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை மாதிரி கொட்டி போட்டு ஜனங்கள் லைஃபையே நாசம் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. எல்லாம் பழம்பெருமை பேசிக்கின்னு சும்மா எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் சுற்றி நிற்கிறோமே தவிர உழைக்கிற மக்கள்லாம் இங்கே யாரும் இல்லை சார். எல்லாத்தையும் பற்றி விட்டாங்க. அப்புறம் எங்கே 40, 400 நாங்கள் வந்து தொகுதியாக மாறிட்டோம், டிஸ்ட்ரிக்டே மாற்றிட்டாங்க எங்கள் ஆட்களை. அப்போல்லாம் இவங்கெல்லாம் வந்து பேசாமல் அதை இப்போ வந்து நாங்கள் தான் அது நீங்கள் தான் இதுன்னா அது சினிமாவில் பாட்டாக போடலாம், வசனமாக பேசினா கைத்தட்டில் வரும். நிஜத்தில் அந்த மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. இன்றைக்கி சொல்லுங்கள், சென்னையிலிருந்து காலி செய்த மக்களை திரும்பவும் மீள் குடியேற்றம் பண்ணணும், அடுத்து ஒரே ஒரு வீடு கூட சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு நாளைக்கு ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள். இந்த திராவிட கட்சிகளால் தான் நாங்கள் வந்து செம்மஞ்சேரிக்கு போனோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு தள்ளி போனோம், இங்கே வேலை செய்கிறவன் இங்கே உழைக்கிறவன் எல்லாவனும் 30-40 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம். அப்போ 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுறான், புள்ளக்குட்டியை பார்க்க முடியல, அது இஷ்டத்துக்கு கெட்டு போச்சு, ஒன்றும் தவிர்க்க முடியாமல் ஆகிப்போச்சு. என் பிள்ளையெல்லாம் இங்கே படிச்சிருந்து என்ன கூட்டும் போய் அங்கே போட்டு 2 பஸ்ஸு விட்டு திருப்பி இங்கே கூட்டார, இது எவ்வளோ பெரிய கொடுமை, நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம், திரும்பவும் ஒரு குடிசையை கூட இங்கேருந்து காலி பண்ணக்கூடாது, எல்லாரும் காலி பண்ணத்துக்கு அந்த இங்கே போடுறான் அப்படின்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். பேசினா நம்ம ஒத்துப்போம். பாம் சரவணன் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நாங்கள் பழி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இந்த 16ஆம் தேதி எதுவும் நடக்க போகுது அப்படின்னு இவங்களா பொருளே கலைப்பு விட்றாங்க. கலைப்பு விட்டு வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஏப்பா போதுண்டா சாமி அப்படின்னு தான் இது. சும்மா இவங்களாம் கலையிற விடுறது சார். இப்போ இவங்களுக்கு தேவை அந்த நீங்கள் சொல்கிற பேருடைய நபர் தேவை, அவர் எஸ்சி, அவங்க தேவை இவங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொருளையை கலைப்புறாங்க. அப்படின்னா நடந்துருக்கணும்ல, ஏதோ ஒரு ஈப்ப ஷாப்பியாவது நடந்துருக்கணும்ல. சும்மா இவங்களாம் அலர்ட் பண்ணுறது, அவனும் மோசமான, அவனும் சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு போட்டதுக்கு ரெடியாகிறானோ அப்படின்னு எங்கள் பேரில் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஆளுங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவனுங்களும் பெரிய ரவுடி தான் அப்படின்னு பொது வழியில் இவங்க எங்களை ரவுடின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கான விஷயந்தான் இது.